இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அனஸ் தான் அவனை கொன்னது. தயவு செஞ்சு அவனை விட்டுடாதீங்க. இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட இததான் சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. சனாதான் அதே வாசனை, அதே கொலுசு, அதே வளையல், சனா சனா சார், இப்போ ஒரு பொண்ணு வெளியில போனாலே, அந்த பொண்ணு யாரு? யாரு? அதான் சார், தலையில முந்தான போட்டிருந்தாலே. அது அவங்க கரிமா வச்சே. கரிமாவா? ஆ. எந்த கரிமா? இல்ல சார், அது கரிமாவா இருக்காது. என்னம்மா ஆச்சு? நீங்களே பாருங்க மேடம். இப்போ ஒரு பொண்ணு வெளியில போனால அவளை கரிமான்னு இவர் சொல்றாரு. அதுக்கு? இல்ல மேடம், அவ கரிமா கிடையாது. என்னோட பொண்ணு சனா. அவ உயிரோட தான் இருக்கா. அவ இன்னும் சாகல. என்ன? என் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம பண்ணிட்ட நீ. உன்னால என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. ஏன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போச்சு? எனக்கு மூச்சு அடைக்குது. மூச்சு அடைக்குதுன்னா அப்படியே மூச்சு அடிச்சு செத்து துளைக்க வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேன்? ஒரேடியே என் கழுத்தை நெரிச்சு கொன்ற வேண்டியதானே? சரியா தான் சொல்றேன். நான் சொல்றது இங்க எடுபட்டா இப்பவே உன்னை கொன்னு மொத்த கணக்கையும் முடிச்சிருப்பேன். என் வாழ்க்கையில சுத்தமா நிம்மதியே இல்லாம பண்ணிட்ட நீ. அப்ப என்ன கொன்னிட வேண்டியதானே? ஹலோ, ஒன்றும் இல்லைப்பா. இந்த சனாவை ஏதாவது பண்ணி ஆகணும். பணத்தை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு அது எப்படியாவது கிடைச்சிடும். நான் சொல்கிறது கேளு. முதல்ல ஏன் வேலை முடியட்டும். இந்த வேலை முடிஞ்சதும் உனக்கு உன் பணம் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? அப்புறம் உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. பார்த்துக்க. சரி, ஃபோனை வை. அனாஸ் அண்ணன் வீட்ல இருந்து புகை வருது. சரி வா, என்னன்னு பாப்போம். வீட்டுக்குள்ள நெருப்பு பத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணா. சனா அண்ணி, அப்படின்னா கதவு உடைச்சாகணும். என்ன சொல்ற? ஆமா கதவு உடைச்சிட வேண்டியதான். ஹலோ போலீஸ். பொணத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் தான் எரிஞ்சு போயிருக்கு. அதாவது சனா எரியும் போது தன்னை காப்பாத்திக்க எந்த முயற்சியும் பண்ணலன்னு தோணுது. எரியும் போது ஒரே இடத்துல இருந்திருக்கா. பிணத்துக்கு பக்கத்துலயும் எந்த சேதாரமும் ஆகல. அதோட வீட்டுக்குள்ளயும் எதுவும் எரிஞ்ச மாதிரி தெரியல. எதுவும் செதறின மாதிரியும் இல்ல. ஒண்ணு சனா எரியும் போது மயக்கத்துல இருந்திருக்கணும், இல்ல அவ இறந்திருக்கணும். அப்படி அவ கத்தி இருந்தா யாருக்காவது சத்தம் கேட்டிருக்கும். குடிச்ச கப்பு 2 இருக்கு.
அப்படின்னா நிச்சயமா சனா கூட இன்னொருத்தரும் இருந்திருக்காங்க. மேடம் மேடம் இங்க என்ன நடந்திருந்தாலும் சரி, யார் செஞ்சிருந்தாலும் சரி, அது சன்னாவுக்கு தெரிஞ்ச ஆளாதான் நிச்சயமா இருக்கணும். ஒரு வேலை பண்ணு, இத ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வை. ம். கெரோசின். இந்த கெரோசினை வச்சுதான் சனாவை எரிச்சிருக்கணும். எஸ் மேடம். இதையும் ஃபாரன்சிக் டெஸ்டுக்கு அனுப்பி வைங்க இப்பவே. ஓகே மேடம். இதையும் எடுத்து வை. ஓகே மேடம். மேடம் ஆக்சுவலா இந்த கொலையை எதுக்காக பண்ணிருக்கணும்? திருட்டுக்கா? மொபைலும் பணமும் இருக்கு. வீட்ல எந்த ஒரு திருட்டும் நடக்கல, எந்த பொருளும் காணாம போகல. சனாவோட மொபைலும் பணமும் கூட இருக்கு. நீ என்ன பண்ற? அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வா. நான் அதுக்குள்ள ரசீதா அப்புறம் அனஸ் கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். புறப்படு. மேடம் மேடம் என் பொண்ணு சனா. மேடம் ரஷீதா அம்மா, சும்மா அழுதுட்டே இருக்காதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவ எனக்கு ஒரே பொண்ணு மேடம். அவ ஒருத்தி தான் என் குடும்பத்துக்கே அடையாளம். இந்த மனுஷன் தான் என் பொண்ணு கொன்னு இருக்கணும். இந்த ஆளுதாங்க, இந்த ஆளுதான் என் பொண்ணு அநியாயமா கொன்னுட்டா. நான் எதுவும் பண்ணலங்க. என் மேல நீங்க அனாவசியமா பழிய போடுறீங்க. வாய மூடு. உன்னை கேட்கும் போது வந்து பதில சொல்லு. அம்மா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்க பொண்ணு அனஸ் தான் கொன்னதுன்னு. அது அது வந்து மேடம், இன்னைக்கு என் பொண்ணு காலையில சனா அம்மா, என்னாச்சுமா சனா? எதுக்காக அழுற? அம்மா, இதுக்கு மேல இந்த ஆளோட என்னால வாழ முடியாதுமா. ஏன்? அனஸ் என்னம்மா பண்ணாரு? அம்மா, தினமும் இவர் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாருமா. நீங்க எப்படி இப்படி ஒரு மிருகத்தை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு தெரியல. இங்க பாருமா கண்ணா, நான் அனஸ் கிட்ட நிச்சயமா பேசுறேன். நீங்க அந்த ஆளுகிட்ட என்னம்மா பேசுவீங்க? இதுக்கு மேல என்னால அவர் கூட வாழ முடியாதுமா. ஏற்கனவே அந்த ஆள் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அப்புறம் இப்போ நான் இவர் கூட இருந்து சாக விரும்பலாமா? இல்லடா கண்ணா, அந்த மாதிரி பேசக்கூடாது. யாரு என்ன கொன்னுடுவாங்க சொல்லு? அந்த அனஸ் தான். இங்க பாரு கண்ணா, பொறுமையா முடிவெடு. நான் இன்னைக்கு அங்க வரேன், உன் வீட்டுக்கு வந்து அனஸ் கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன்டா கண்ணா, நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். இல்லம்மா, நீ வர வேண்டாம். நீ வரதுக்குள்ள எனக்கு காரியமே முடிஞ்சிரும். மேடம், அவனை விட்டுடாதீங்க. அவன் என் பொண்ணை கொன்னுட்டா. இவங்களை கூட்டிட்டு போங்க. போங்கம்மா. மேடம் மேடம் அவங்க வந்து ஏதோ அவங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொல்றியா இல்ல இங்கேயே சொல்றியா? மேடம் இங்க பாருங்க, நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்றதுதான் உண்மை. சனாவெல்லாம் நான் கொல்லல. என் மேல வீண் பழி சுமத்துறாங்க அவங்க. அப்படியா? உன்னை மாட்டி விடுறாங்களா? ஆம் போதும், இதோட நிறுத்து. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்ற பாரு. மேடம் நான் சொல்றத நம்புங்க. அவ என்னோட மனைவி. அவ இன்னைக்கு காலையில வீட்டை விட்டு போற மாதிரி இருந்தா. போய் சொல்லாத. அவ எதுக்கு உன்னை விட்டுட்டு போக இருந்தா? அது அது எப்படி மேடம் எனக்கு தெரியும்? நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா வேற யாரோ தான் செஞ்சிருக்கணும். இன்னொரு புது கதையா? மேடம் நான் புதுக்கதையெல்லாம் சொல்லல மேடம். என்ன கொஞ்சம் நம்புங்க மேடம். எங்க வீட்டுல 30,000 ரூபாய் பணம் இருந்தது. அது உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல. இல்லையா?
அப்ப இது ஏதோ திருடம் பண்ண வேலை தான் மேடம். நீங்க முதல்ல அவனை பிடிங்க, அப்பதான் நான் குற்றவாளி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். திருடன் உன்னோட வீட்டுக்கு வந்தானா பொண்டாட்டிய எரிச்சிட்டு போயிட்டானா? யாருக்கும் தெரியாத ஒண்ணு உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ இல்ல மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம், நீங்க நம்ப மாட்டீங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, நான் நிரபராதி, நான் எந்த தப்பு செய்யல. ஐயோ மேடம், நான் நிரபராதி மேடம், என்ன விடுங்க. ஐயோ நான் சொல்றதெல்லாம் உண்மை மேடம், அல்லா மேல சத்தியமா சொல்றேன் மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நான் சனாலாம் கொல்லல. கொஞ்ச நேரம் கூட வாய மூட மாட்டியா? வாய மூடு மேடம். இன்னொரு முறை வாய திறந்தன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் பேசவே முடியாதபடி பண்ணிடுவேன், புரியுதா? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க, ஒரே ஒரு தடவை. இன்னைக்கு காலையில தான் எங்களுக்கு தலாக்கு ஆச்சு. அப்படியா? தலாக்கா? ஆமா மேடம், நான் சொல்றது உண்மைதான், என்ன நம்புங்க. என்னடா உளறிட்டு இருக்க? அவ என் கூட சந்தோஷமா இல்ல மேடம், அவ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா. அப்புறம் 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 அவ என் கூட வாழவே ரொம்ப வெக்கப்பட்ட மேடம். ஏன்னா நான் வயசுல கொஞ்சம் பெரியவன், அதனால நான் பொய் சொல்லல மேடம், நான் அவளை கொல்லல மேடம். எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல மேடம். அப்புறம் ஏன் மேடம் நான் அவளை கொல்லணும் சொல்லுங்க? அது உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. ஒருவேளை நீ அவளை கோவத்துல கொண்டு இருக்கலாம்ல? இல்ல அப்படிலாம் இல்ல மேடம், நான் பண்ணல மேடம். ஒருவேளை வேற மனசு உடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாளோ என்னமோ. அப்படியா? உனக்கு பெருசா தெரியுமோ? ஆமா மேடம், பாசிபிலிட்டி இருக்குல்ல, நடந்திருக்கலாம்ல. உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், நல்லா யோசிச்சு சொல்லு. ஒருவேளை நீ உண்மைய சொல்லலன்னா அதுக்கப்புறம் உனக்கு விழப்போகுது பாரு அடி, உடம்பு முழுக்க இடி விழுந்த மாதிரி ஆயிடும், புரிஞ்சுதா? ஐயோ மேடம், நான் நிரபராதி மேடம், நான் அவளை கொல்லல மேடம், நான் சொல்றத நம்புங்க மேடம். மேடம் ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் சனாவுக்கு தலாக் கொடுத்ததா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சனா வீட்டை விட்டு போக தயாரா இருந்தாளாம். தலாக்கா? ஆனா அவ அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே மேடம். அப்புறம் அவன் சனா தற்கொலை பண்ணிருப்பான்னு சொல்றான். தற்கொலையா? இல்ல மேடம், இது ரொம்ப தப்பு. என் பொண்ணு நிச்சயமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது மேடம். நீங்க அழாதீங்க, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அப்புறம் நீங்க என்ன நம்புங்க, நாங்க சனாவை கொன்னவன அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட மாட்டோம். ம்? மேடம், இது சன்னாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் டீடைல்ஸ் மேடம். இதுல ஏதாவது கிடைச்சதா? மேடம், இதுல இந்த மார்க் பண்ணிருக்க நம்பர் இருக்கு இல்லையா, இதுல ஆனஸ்ட்ங்கிறவர் காலையில இருந்து 3-4 தடவை ஃபோன் பண்ணிருக்காரு மேடம். இது யாரோட நம்பர்? மேடம், அதை கண்டுபிடிக்கணும் மேடம். எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ கண்டுபிடிங்க. எஸ் மேடம். அப்புறம் சனாவோட போன் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? மேடம், சனா வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, ஆனா இப்போ அந்த நம்பர் ஆஃப்ல இருக்கு மேடம். எனக்கு மொத்த டீடைல்ஸும் ரொம்ப சீக்கிரத்துல வேணும். ஓகே மேம். சார், காலையில இருந்து என் தங்கச்சி நிஸ்வாவை காணோம் சார். தெரியல சார், பிலால் அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு. யாரு பிலால்? சார், பிலால் என் தங்கச்சியோட புருஷன். வரதட்சணை கொடுமையால ரொம்ப தொல்லை பண்ணான் சார். கடைசியா 3 லட்ச ரூபா வேணும்னு ரொம்ப டிமாண்ட் பண்ணா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என் தங்கச்சியை ரொம்ப கஷ்டப்படுத்துவான் சார். சார், திடீர்னு காலையில இருந்து என் தங்கச்சியை காணோம் சார். எங்க போனான்னு தெரியல சார். ப்ளீஸ் ப்ளீஸ் என் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க கண்டுபிடிச்சிடுறோம். முதல்ல அந்த பிலாலை விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்க? என்னாச்சு? உன் பொண்டாட்டியை காணும்டா. என்னது? ஆனா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே, ஏன்? அப்படியா? அது வந்து சார், அவ அண்ணன் அசன் வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிட்டான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அனுமானமா அது? ஏன் உன் பொண்டாட்டி நீ ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லையா எங்க இருக்குன்னு? ஆனா சார், விஷயம் என்னன்னா, அது மேடம், வந்து நீங்க எப்படிங்க? நாங்க நஸ்மான்ற லேடிய தேடி வந்திருக்கோம். நஸ்மாவா? என்னாச்சு மேடம்? என் கேஸ்ல சனான்ற ஒரு பொண்ணு எரிஞ்சு செத்து போயிட்டா. அவளுக்கு நஸ்மா கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு. அப்புறம் நீங்க? மேடம், நாங்களும் நஸ்மாவை தேடி தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஆள் பிலால், அவங்களோட புருஷன். இந்த ஆள் டார்ச்சர் பயங்கரமா பண்ணிருக்கான். அந்த பொண்ணை காணும் மேடம் இப்போ. ஆனா சனாவும் நஸ்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரிஞ்சவங்க? நீ அவளோட புருஷன்ல? ஆமாங்க.
உன் பொண்டாட்டிக்கு யார் கூட பழக்கம் இருக்கு, யார் கூட பேசுறாங்கலாம் தெரியாதா? மேடம், நான் அன்னைக்கு அம்மாவை சனா ஆண்டி கூட பார்த்தேன். சனா ஆண்டி எங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. அவங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க போவாங்க. அம்மாவும் சனா ஆண்டியும் போனதுக்கு அப்புறம் நானும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன் மேடம். அப்படின்னா சனா சாகரத்துக்கு முன்னாடி நஸ்மாவை பார்க்க வந்திருக்கா. ஆனா எதுக்கு? இங்க பாருமா, நீ எப்பவாவது எதையாவது கேள்விப்பட்டிருக்கியா? எதையாவது கவனிச்சிருக்கியா? இல்ல, ஆனா சனா ஆண்டி வந்திருந்த போது அப்ப அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க மூடும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாவும் சனா ஆண்டியும் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. காலையில இருந்து அவங்க போன் ஆஃப்ல இருக்கு மேடம். ஓகே, இந்த வீட்டை கொஞ்சம் சோதனை போடணும். அது மூலமா நஸ்மாவும் சனாவும் ஒருத்தர் எப்படி தெரிஞ்சவங்கன்னு தெரிய வரும்ல. ஓகே. சார் சார், நீங்க என்ன சார் பண்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வீட்டை புரட்டி போடுறதுனால நஸ்மா கிடைக்க போறது இல்ல. ப்ளீஸ் சார். போலீஸ்காரங்களை அவங்க வேலையை செய்ய விடுங்க. மேடம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மேடம். அட, இது நஸ்மாவோட போன் ஆச்சு. இது எங்க இங்கே கிடக்கு? இது நான் உன்கிட்ட கேட்கணும்யா. அவங்க போன் அவங்க கிட்ட இல்லாம நீ வச்சு என்ன பண்ற? சார், இதை பத்தி எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க எனக்கு அப்புறமா தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அது அந்த அந்த பொண்ணு பேர் என்னதா? சனா. அவங்க கூட தானே போனா? முதல்ல சனா, அதுக்கப்புறம் நஸ்மா. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டை விட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சனா கொலை செய்யப்பட்டிருக்கா. ஒருவேளை நஸ்மா தான் சனாவை கொலை பண்ணிருப்பாளோ? அப்படியும் இருக்கலாம் மேடம். ஆனா ஏன் மேடம்? அந்த 30,000 ரூபாய் பணத்துக்காக அது சனாவோட வீட்ல இருந்து காணாம போயிருக்கு. இந்த ஃபைலை என் கேபின்ல வச்சிருங்க. போங்க. மேடம், நீங்க என் சிஸ்டர் எப்படி சந்தேகப்படலாம்? ஏற்கனவே அவளை வரதட்சணை கொடுமை பண்ணாங்க. இப்போ நீங்க நஸ்மா மேல சந்தேகப்படுறதுக்கு எங்ககிட்ட நிறைய காரணம் இருக்கு. ஆஸ்மா நிறைய தடவை சனாவை பாத்திருக்கா. உன் தங்கச்சி நஸ்மாவுக்கு பணம் கொடுக்கும்போது. என்ன? இது எப்படி நடக்கும்? அப்படியும் நடக்கலாம். பிலால் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவகிட்ட எந்த ஒரு வழியும் இல்ல. அதனால உன்கிட்ட சொல்றதை அவ விட்டுட்டா. அதனாலதான் அன்னைக்கு அவ சனா கூட போயிருக்கணும். அப்புறம் 30,000 ரூபாய் பணத்துக்காக அவ அவளை கொண்டு இருக்கணும். இல்ல இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் நடக்காது. மேடம், அந்த நம்பர் ரயிலா தான். ஆனா அனஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ரயிலா யாரு? அனஸோட முதல் மனைவி. ஆனா ஏற்கனவே தலாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை இம்மீடியட்டா தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஒரே முறை தான் நான் கேட்பேன். ஒரே முறையில நீ பதில சொல்லணும். சொல்லு. அனஸ் எதுக்காக உனக்கு போன் பண்ணணும்? அது அது சொல்லு. அப்புறம் என் ஸ்டைல்ல உன்னை சொல்ல வைப்பேன். பணத்துக்காக. அடிப்பாவி. பணத்துக்கா? எந்த பணத்துக்கு? அனஸ் என்ன விவாகரத்து பண்ணியிருந்தாலும் குழந்தையோட செலவுக்காக அவர் எனக்கு பணம் கொடுப்பாரு. அன்னைக்கு கூட அவர் எனக்கு 30,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. திவாரி சார், மேம். அனஸை இப்பவே தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஒரு அம்மா தம் பொண்ணை கொன்ன குற்றவாளிகளுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்ற போராட்டத்துல இருந்தாங்க. சனாவோட புருஷன் அனஸ் பொய் சொன்னது இதுல இருந்து உண்மை தெரியுது. அது மட்டும் இல்லாம சனாவை கொன்னது அவன்தான்னு புரியுது. அனஸ்க்கு முதல் மனைவியோட உறவு இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அவன் சனாவை ஏமாத்திருக்கான். ஆனா அவன் சனாவை எதுக்காக கொல்லணும்? உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சு? அதாவது அவன் சனாவை கொன்னு அவளுடைய பிணத்தை எரிச்சு அதை ஒரு தற்கொலையா காட்ட நினைச்சிருக்கான். அது எதுக்காக? தன்னுடைய முதல் மனைவி கூட போகிறதுக்கா? வணக்கம், நான் தான் கிரீஷ் ஜெயின். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்தியா அலர்ட் எபிசோட்ல இது மாதிரி தீர்க்கப்படாத பல கேள்விகள் அடங்கி இருக்கு. அதுக்கான உண்மைகள் வெளிவர பாக்கி இருக்கு. ரஷீதா அவங்க பொண்ணை கொன்ன குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா?
இறந்து போன சனாவோட ஆத்மாவுக்கு சாந்தி தான் கிடைக்குமா? வாங்க பார்க்கலாம். போடா. ஐயோ, இது இங்க, நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஏண்டா ஆ? நீ என்ன சொன்ன? 30,000 ரூபாய் பணத்தை திருடன் திருடிட்டு போயிட்டானா? ஆ? ஆனா அந்த பணத்தை நீதான் ரஹேலா கிட்ட கொடுத்திருக்க. இல்ல இல்ல, அது 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 வந்து நல்லா மேடம், தெளிவா நான் தெரியுது. நீதான் சனாவை கொன்னு இருக்க. சொல்லு. இல்ல இல்ல, நான் சனாவை கொல்லல மேடம். அல்ல மேல சத்தியமா சொல்றேன் மேடம், நான் அவளை கொல்லல மேடம். அந்த 30,000 விஷயத்துல நான் போய் சொல்லிட்டேன் மேடம், நான் ஒத்துக்கிறேன் மேடம். ஆனா சனாவை நான் கொல்லல மேடம். திவாரி சார், எஸ் மேடம். சொரூப் சிங் கிட்ட சொல்லி இவனை தட்டி நல்லா லாடம் கட்ட சொல்லுங்க. ஐயோ, இவனோட குற்றத்தை ஒத்துக்கிற வரைக்கும் விடாதீங்க. கவனிச்சுக்கிறேன் மேடம். மேடம் நான் நிரபராதி மேடம், நான் கொலையெல்லாம் செய்யல மேடம். மேடம் நான் சொல்றேன் நம்பு. சனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, எரிஞ்சு போன பொண்ணோட வயசு 31ல இருந்து 36க்குள்ள. அப்புறம் பிளட் குரூப் A பாசிட்டிவ். திவாரி சார். சொல்லுங்க மேடம். திவாரி சார், சனாவோட அந்த ரிப்போர்ட் எடுங்க. அதுல அவளோட அம்மாவும் அண்ணனும் அவளோட ஏஜும் பிளட் குரூப்பும் சொல்லிருக்காங்கல்ல, அந்த ஃபைல் எடுக்கிறேன் மேடம். இந்தாங்க மேடம். சனாவோட வயசு 22. அவளோட பிளட் குரூப் O பாசிட்டிவ். அப்படின்னா அந்த எரிஞ்சு போன பொண்ணு சனா இல்லையா? என்ன மேடம் புது குழப்பம் இது? திவாரி சார், நஸ்மாவோட ஃபைல் எடுங்க. அவங்க அண்ணா ரிப்போர்ட் கொடுத்தாருல, அந்த ஃபைல். எடுக்கிறேன். இந்தாங்க மேடம். நஸ்மாவோட வயசு 35. அப்புறம் அவளோட பிளட் குரூப் A பாசிட்டிவ். அப்படின்னா எரிஞ்சு போன பொண்ணு சனா இல்ல. சனா தான் அந்த நஸ்மாவை எரிச்சு கொன்னு இருக்கா. திவாரி சார், சொல்லுங்க. சனாவோட வீட்டுக்கு கிளம்புங்க. நாம ஆல்ரெடி நிறைய மிஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ. அன்னைக்கு சனாவும் நஸ்மாவும் இங்க ஒன்னா வந்திருக்கணும். அப்புறம் நஸ்மா சோஃபாவுல உட்கார்ந்திருக்கா. அப்புறம் சனா நான் டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி கிச்சனுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் சனா 2 கப் டீ போட்டிருக்கா. அதுக்கப்புறம் நஸ்மாவோட டீல மட்டும் தூக்க மாத்திரைய கலந்திருக்கா. அப்புறம் அந்த டீயை எடுத்துக்கிட்டு நஸ்மா கிட்ட வந்திருக்கா. அப்புறம் சனா நஸ்மாவுக்கு டீ ஆஃபர் பண்ணிருக்கா. கரெக்ட் மேடம். ஆனா சனா எதுக்காக அந்த பக்கம் போகணும்? அவ இப்படி கூட வந்திருக்கலாம்ல. ஏன்னா மருந்து கலந்த டீ அவ எடுக்கணுன்றதுக்காக அவ அந்த பக்கம் போயிருக்கலான்னு எனக்கு சின்ன யோசனை மேடம். அப்புறம் அவங்க 2 பேரும் டீ குடிச்சாங்க. ஒருவேளை சனா டீ குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்கணும்.
ஆனா நஸ்மா ஃபுல் டீயும் குடிச்சிருக்கா. அப்புறம் நஸ்மா மயக்க மருந்து டீய குடிச்ச உடனே மயக்கமாயிட்டா. இந்த சனா நஸ்மாவை சோஃபாவில இருந்து தூக்கி இருக்கணும், ம் இல்ல இழுத்து போட்டிருக்கணும். அப்புறம் இவ அவளை இழுத்துட்டு வந்து அப்படி இழுத்துட்டு வரும்போது நஸ்மா போட்டிருந்த குர்த்தி சோஃபாவில மாட்டிக்கிச்சு. சூப்பர் மேடம், கரெக்ட் தான். இந்த சனா கெரோசினை எடுத்துட்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் கெரோசினை நஸ்மா மேல ஊத்தி இருக்கணும். அப்புறம் சனா தீப்பெட்டிய பத்த வச்சிருக்கா. அவ பத்த வச்ச நெருப்ப நஸ்மா மேல போட்டிருக்கணும். அப்படின்னா இந்த மொத்த கேஸையும் சனா தான் ஜோடிச்சிருக்கணும். ஆனா இப்ப அவ எங்க இருக்கா? அதோட அவ எதுக்காக நஸ்மாவை கொல்லணும்? மேடம், நான் சொல்றது கேளுங்க. அனஸ் தான் அவளை கொண்டு இருக்கணும். அவனை தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட இததான் சொல்ல நினைக்கிறேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. அதே வாசனை. அதே கொலுசு. அதே வளையல். சனா, சனா, சார், இப்போ ஒரு பொண்ணு வெளியில போனாலே அந்த பொண்ணு யாரு? யாருமா? அதான் சார், தலையில முந்தான போட்டிருந்தாளே அந்த பொண்ணா? அவ கரிமா. கரிமாவா? ஆ? எந்த கரிமா? ஆ? இல்ல இல்ல சார், அது கரிமாவா இருக்காது. என்னம்மா ஆச்சு? நீங்களே பாருங்க மேடம். இப்போ ஒரு பொண்ணு வெளியில போனால அவளை கரிமான்னு இவர் சொல்றாரு. அதுக்கு? இல்ல இல்ல மேடம், அவ கரிமா கிடையாது. என்னோட பொண்ணு சனா, அவ உயிரோட தான் இருக்கா. அவ இன்னும் சாகல. அம்மா, நானும் உங்ககிட்ட அதை தான் சொல்ல விரும்புறேன். சனா உயிரோட தான் இருக்கா. அதோட நஸ்மாவை அவ தான் கொண்டு இருக்கா. இல்ல 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 மேடம், அப்படி நிச்சயம் நடக்காது. என் பொண்ணு அந்த மாதிரி பண்ண மாட்டா. இதான் உண்மை. திவாரி சார், சொல்லுங்க மேடம். சனாவும் அந்த கரிமாவும் எழுதி கொடுத்த அந்த அட்ரஸ் எடுங்க. எடுக்கிறேன் மேடம். உண்மையிலேயே இவ்ளோ பெரிய சதிய ஜோடிச்சது சனாதானா? அது உண்மைனா கேள்வி என்ன எழும்புதுன்னா, சனா நஸ்மாவை கொன்னுட்டு கரிமாவோட வாழ்க்கையை இவ ஏன் வாழணும்? இல்ல உண்மையிலேயே கரிமா தான் சனாவா? சனா எதுக்காக நஸ்மாவை கொல்லணும்? எதுக்காக அவ அம்மாவை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைய வாழ நினைக்கணும்? போலீஸ் அனச குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த கேஸ் இன்னும் குழப்பமாயிடுச்சு. தான் இறந்த மாதிரி சனா ஏன் ஒரு டிராமாவை ஜோடிக்கணும்? இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்கு. இந்த திரையை விளக்குறது போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாவே இருக்கு. போலீஸால சனாவை பிடிக்க முடியுமா? அப்புறம் இந்த கரிமாவுடைய ரகசியம் அம்பலமாக வாய்ப்பு இருக்கா? வாங்க பார்க்கலாம். திவாரி சார், கதவை உடைங்க. திவாரி சார், சொல்லுங்க மேடம். ஒரு இடம் விடாம செக் ஓகே பண்ணுங்க. மேடம், வாயா. நீ அங்க போய் பாரு. ஓகே மேடம்.
ஒன்றும் கிடைக்கலையே மேடம். எதுவும் இல்லை மேடம். இந்த கரிமாவும் சனாவும் விசித்திரமா இருக்காங்க. அவங்க புருஷனை பத்தி ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஆனா இந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு விஷயம் நிரூபணமாகவே இல்ல. இது அவளோட புருஷ வீடுன்னு தெரிஞ்சுக்க ஒரு போட்டோ கூட இல்ல. அப்புறம் இங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கிடைக்கல. அதாவது அவ கல்யாணமான பொண்ணுன்னு உறுதிப்படுத்துறதுக்கு. திவாரி சார், சொல்லுங்க மேடம். நீங்க எதுக்கும் இன்னொரு முறை நல்லா செக் பண்ணுங்க. பாக்குறேன் மேடம். நான் போய் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். நான் பாக்குறேன் மேடம். நீ எந்த பக்கம் போயா? நீ என் கூட வா. எது கேட்டி பாக்குற? என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேளு. அது என்னன்னா மேடம், நான் என்ன யோசிச்சேன்னா இங்க போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். இவள தெரியுமா? ஆ, இவதான் கரிமா. இதுதான் அவளோட வீடு. ஏன் எதுக்கு கேக்குறீங்க? இவளோட புருஷன் பேரு ரிஷியா? ஆமாங்க. இப்பதான் இவங்க 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆச்சு. உன்கிட்ட ரிஷியோட நம்பர் இருக்கா? இருக்கு மேடம். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லா விஷயமும் இருக்கணும்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நம்பர். சரிங்க. 8209811764. போலாம். ஏய், யாருப்பா இது? சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நான் தான் ஃபோனை கட் பண்ணுறேனே, உனக்கு புரியாதா? எனக்கு பேச விருப்பம் இல்லை. வந்து ரிஷி சாரா பேசுறது? ஆமாம், சொல்லு. அது என்னன்னா, உங்க மனைவி கரிமாவுக்கு 3 லட்சம் ரூபாய் லாட்டரி விழுந்திருக்கு. அவங்க தான் இந்த நம்பரை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நம்பருக்கு ட்ரை பண்ணோம், ஆனா கிடைக்கல. அதான் இதுக்கு கால் பண்ணோம். ஒன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் அவங்களோட ஹஸ்பண்ட் ரிஷியா? நான் அவளோட புருஷன் ரிஷி தான் பேசுகிறேன். நான் எங்கே வந்து என் பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்லுங்க. அட, உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நீங்க அட்ரஸ கொடுங்க, நாங்களே வந்து நேரா கொடுக்குறோம். நான் வந்து இங்கே நான் ஒரு ஏசி பாரில் உட்காந்துருக்கேன். இந்த ஆர்காட் ரோடு இருக்குல்ல, அங்கே 14வது தெருவில். என் பணத்தை எடுத்து நேரம் அங்கே வந்துடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. இதுல யார் ரிஷி? ரிஷி, ரிஷி. திவாரி சார், ஃபுல் மூவ் மேடம். இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. ஓகே. அங்கதான் இவனுக்கு கச்சேரியே இருக்கு. யார் நீ? உன் லாட்டரி டிக்கெட் கொடு. என் பணத்தை என்கிட்ட கொடு. என் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு லாட்டரி எல்லாம் அடிக்கல. கண்ணை நல்லா திறந்து பாரு. நீ இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க. என்ன? போலீஸ் ஸ்டேஷன் சொன்னதுமே உனக்கு எல்லாம் இறங்கிடுச்சா? சொல்லுடா, உன் பொண்டாட்டி கரிமாவும் சனாவும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. மேடம், அவ என் பொண்டாட்டியே கிடையாது. நடிக்காம உண்மையை சொல்லுடா. அப்புறம் உன்னை அடிச்சு துவம்சம் பண்ணி தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். சொல்லுடா. சத்தியமா சொல்றேன் மேடம், அவ என் பொண்டாட்டி கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல. நான் சொல்றது உண்மை. அவ தன்னோட புருஷனை பிரிஞ்சு வந்துட்டா. ஃபைனலி உனக்கு அவங்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு.
நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்குன்னு ஒரு தனி உலகத்தை அமைச்சுக்கலாம். நிஜமாவா சொல்ற? ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சனா, 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 உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஒரே வாமிட்டிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்க. நாளைக்கு டாக்டரை போய் பார்ப்போம். ஓகே? நாங்க டாக்டரை போய் பார்த்தப்ப அவ 2 மாசம் பிரெக்னெண்டா இருந்தான்னு தெரிய வந்துச்சு. அவ புருஷனால. மேடம், அவ என்னை ஏமாத்திட்டா. நான் அவளை ஏத்துக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். எவனோ ஒருத்தன் குழந்தைய நான் எதுக்கு மேடம் ஏத்துக்கணும்? மேடம், அவ என்கிட்ட எனக்கும் அனசுக்கும் எந்த விதமான உறவும் இல்லைன்னு நம்ப வச்சா. அப்புறம் அனஸ் அவளை தொட்டதே இல்லைன்னு சொன்னா. அவ என்கிட்ட போய் சொன்னா மேடம். அப்பட்டமான போய். குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா டாக்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால சனாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. அதனால அங்கிருந்து நான் ஓடிட்டேன். ஆனா அக்கம் பக்கத்துல அவள உன் மனைவின்னு சொன்னாங்க. மேடம், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தான் ஒரு கல்யாணமானவன் மாதிரி காட்டிக்கிட்டா மேடம். ஏன்னா அவன் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு. அப்படியா? அதனாலதான் அவ வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாளா? இந்த வீட்டை விட்டு தான் மேடம் ஓடுனேன். அவ என்ன பின்தொடர்ந்தே வந்தா. சரி, சனாவை வர சொல்லு. எங்களுக்கு சனா வேணும். ஆனா ஏன்? ஏன்னா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு பொண்ண கொலை பண்ணிருக்கா. என்ன? அவளை போன் பண்ணி வர சொல்லு. ஹலோ சனா. இதோட உன் விளையாட்டு முடிஞ்சது. இப்ப ஆரம்பத்துல இருந்து கதைய சொல்லு. நான் தான் நஜ்மாவை கொன்னேன். எல்லாரும் நான் தான் இறந்துட்டேன்னு நம்பணும்னு அப்படி செஞ்சேன். ஓடி போக வேண்டியதுதானே? எதுக்கு அவளை கொன்ன? ஏன்னா என்னோட அம்மா இந்த மாதிரி ஒரு காரியத்தை எப்பவும் செய்ய விட மாட்டாங்க. அப்புறம் நான் ஒரு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல. என் அம்மா பணத்துக்காக அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு இதுல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைச்சேன். அம்மா, சீ, உனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு குடும்பத்தை அழிச்சிட்டியே. ஒரு குழந்தை கிட்ட இருந்து அவளோட அம்மாவை பிரிச்சிருக்க. அவ இன்னொருத்தருக்கு மனைவி, அவ ஒரு குழந்தைக்கு அம்மா. உன்னால உன் குடும்பத்தை நல்ல முறையில அமைச்சுக்க முடியல. ஆனா நீ இன்னொரு குடும்பத்தை அழிச்சிருக்க. இல்லம்மா, இன்னையிலிருந்து எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை முறிச்சுக்கிற. அம்மா வேண்டாம்மா. அம்மா நில்லுங்க. அம்மா நில்லுங்கம்மா. அம்மா. ஒரு வாழ்க்கையை வாழறதுக்காக இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பறிக்கிறது, இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம்.
சனாவுடைய இந்த விபரீத எண்ணத்தை நினைச்சா அதிர்ச்சியா இருக்கு. ஒரு அப்பாவியோட உயிரை அவ எதுக்காக பறிச்சா? அவ விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு. எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு தனி விருப்பங்களும் ஆசைகளும் இருக்கும். சனாவுக்கும் சில கனவுகள் இருந்திருக்கலாம். அவளுக்கு கல்யாணம் ஆனப்ப அவளுக்கு தன் கல்யாண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கலனா அவ தன்னுடைய அம்மா கிட்ட தன்னுடைய நிலைமைய புரிய வச்சிருக்கலாம். எல்லா உறவுகளும் அந்த உறவுகளோட பிணைக்கப்பட்டவங்களும் அவங்களுடைய உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த உறவு ஒத்து வரலனா அந்த உறவை முறிச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா சனாவை தலாக் பண்ணதுக்கு அப்புறமா சனா அவ அம்மா கிட்ட பேசிருக்கலாம், அவங்களுக்கு அவ புரிய வச்சிருக்கலாம், அவங்க கிட்ட அவ போயிருக்கலாம். ஆனா அவளோ அந்த மாதிரி செய்யல. அதோட குறுக்கு வழியை கையாளுறதுதான் சரின்னு நினைச்சா. இது போல ஏன் நடக்குது? ஏன் பசங்க தன்னுடைய அப்பா அம்மா மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பெத்தவங்க அவங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அப்பா அம்மா தன்னுடைய பசங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியது அவசியம். அப்பதான் எதிர்காலத்துல இந்த மாதிரி குற்றங்கள் மறுபடியும் நடக்காது. உங்க எல்லார்கிட்டையும் எங்க வேண்டுதல் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கங்க. அதுக்கு குற்றங்கிற பேரை கொடுத்து குழப்பிக்காதீங்க. இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இன்னொரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்ண திரும்பவும் வருவேன். அது வரைக்கும் அலர்ட்டா இருங்க. பீ சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.